ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 15th February எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. எபிசோடு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. சங்கரபாண்டியன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, தர்மலிங்கம் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உன்னோட தம்பி அவ்வளோதான்டா போயாச்சு, அவன் நல்லபடியாக மேலே போகணுன்னு வேண்டிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இவர் சங்கரபாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இத்தனை உசிர் போகுதே, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு துடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஆகாஷோட நம்பரை வந்து அவங்க ஊர் பொண்ணு ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி ஆகாஷ்க்கு கால் பண்ணி அழகர்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அழகர் ஓரமாக இடத்துல வண்டியை நிறுத்திட்டு எல்லாரும் இறங்கி ஓடி போய் நின்றுக்கிறாங்க வண்டியிலேருந்து தள்ளி. பின்னாடியே வந்துட்டு இருந்த தர்மலிங்கம் வண்டி, அழகரோட அப்பா அம்மா வண்டி எல்லாம் வந்து அப்படியே வரிசையாக நிற்குது. என்னாச்சு இவங்கெல்லாம் ஏன் இறங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி ஓடி வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்ட்டு. இவர் அழகர் வந்து இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே தர்மலிங்கமும் ஆண்டாளும் இறங்கி வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து ஆண்டாள் கேட்ட உடனே தர்மலிங்கத்தை பார்த்து யோ நீல மனுஷனாயா அப்படின்னு சொல்லி இவர் பிடிச்சி அவரை போட்டு அடிக்கிறாரு. அடித்த உடனே ஆண்டாள் வந்து எதுக்குடா இப்போ போட்டு அப்பாவை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அழகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பா சும்மா இல்லாமல் நாங்கள் வந்த வண்டியில் வந்து பாம்பை வச்சுருக்கான், எல்லாரும் போய் சேரட்டோன்னு நினைக்கிறான் இவன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, சரி அப்போ அவ்வளோ நல்லவனாக இருந்தால் இந்த வண்டியில் போய் உட்கார சொல்லு, அவனை இந்த வண்டியை ஓட்ட சொல்லு, நான் நம்புகிறேன் போ அப்படிங்கிறாரு. பட் ஆனால் வந்து தர்மலிங்கம் போவே மாட்டேங்கிறாரு. சரி என்னடா எங்கள் அப்பா மேலே இருக்கிற சந்தேகத்தை நான் துடைக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே இவருக்கு கண்ணா பின்னன்னு கத்துறாரு அழகர். தர்மலிங்கம் ரியாக்ஷனே இல்லாமல் சும்மாவே நின்றுட்டுருக்காரு. உடனே அழகர் வந்து யோ பாரியா இப்போ கடைசியில் உன் பொண்ணே செத்து போகிறா நீ பண்ண வேலையால் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் ஆண்டாள் போன காரை துரத்துக்கிட்டே இவரும் போகிறாரு. ஒரு கட்டத்தில் போய் அவங்க வேகமாக போயிட்டே இருக்காங்க, நிறுத்துங்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா இவர் போய் வழிமறித்து காருக்குள்ளேருந்து ஆண்டாளை பிடிச்சி தரன்னு ஏற்றுன்னு வந்து வெளியில் நிற்க வைக்கிறாங்க. அவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே பலர்னு ஒரு அறையை விட்டு வெளில கூட்டின்னு வந்து தள்ளி நிற்க வச்சு ஒரு 2 செகண்டு கூட ஆள அந்த கார் வெடிச்சிடுறது. இதை பார்த்த உடனே தான் ஆண்டாள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, தான் அப்பா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வந்து தான் வண்டி எடுக்கிறோன்னு தெரிஞ்சு கூட தன்னோட அப்பா தன்னை காப்பாற்ற கூட நினைக்கல அப்படின்னு போது தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது தர்மலிங்கத்து மேலே இருக்கிற தப்பு. உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஒரே அழறாங்க ஆண்டாள். இந்த மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்பா தப்பானவர்னு. எல்லாரும் உடனே வரிசையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பவித்ரா வந்து ஆதியும் பவித்ராவையும் சேர்த்து வச்சு அவள் அப்பா சொன்னதை சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லி பழி போட்ட போது அப்போ வந்து அழகர் எடுத்த வீடியோவை வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவள் இன்னும் பிலீவ் பண்ணுறா அவன் அப்பா வந்து தப்பானவர் தான் அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப அழறாங்க, எல்லாரும் வந்து தேத்துறாங்க. அப்போ வந்து அழகர் என்ன சொல்லிடுறாரு, சரிடி இன்றைக்கி உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, எவ்வளோ வேணாலும் அழுதுக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் இதை பற்றி மறந்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் இப்படி இருக்கிறச்சு இவர் வராரு உள்ள தர்மலிங்கம் வந்துட்டு நான் உங்கள் யாரையும் பார்க்க வரல, என் பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கத்துறாங்க. உடனே ஆண்டாள் வந்துட்டு இந்த மாதிரி என்னப்பா எதுக்கு வந்த, நான் உயிரோடு தான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்க வந்தியா அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பாரதி வேறு போய் ஆண்டாளை சமரசம் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க, இதை பாரு நீ ஒரு குழந்தை வயத்தில் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை வயத்தில் இருக்குது, இதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் இப்படிலாம் என்ன ஒரு மனுஷன், இதில் யாராவது செத்துருந்தா என்ன ஆயிருப்போம், சரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், முதல்ல வந்து தமிழை கடத்தின போது அப்புறம் வந்து உங்கள் மாமியார் இல்லாமல் போனதுக்கே இவர் தான் காரணம், இந்த தப்பெல்லாம் நடந்த போதே நான் தட்டி கேட்காமல் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போ ஆண்டாளும் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க, தர்மலிங்கத்து மேலே இருக்கிற தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அழகரோட அப்பா அம்மா வராங்க, வந்துட்டு எங்கள் ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாங்கள் இன்றைக்கே கண்டிப்பாக வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆண்டாள். ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை பாக்கி இருக்குது, இவனை பற்றி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போகணும், தர்மலிங்கத்தை சும்மா விடக்கூடாது, இந்த கொலைகாரனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி வந்து எதுக்கு அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன பாரதி மூலக்கடத்தனமாக பேசுகிற, கண்டிப்பாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடில் வந்து ஆதியை பற்றி யாருமே பேசலை, ஏன்னா இங்கே ஒரே இருக்கிற பிரச்சனையில் இவங்க யாரும் ஆதியை பற்றி யோசிக்கலை. ஸோ இனிமேல் இதுக்கு மேலே ஆதியை பற்றி யோசித்து தேடுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.